வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ரையான்ஸ் எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி கேண்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக கேண்டில் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பழைய கேண்டிலில் வந்து கடைசியாக மிஞ்சிரோம்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு அதை வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஒரு பாதியை வந்து நம்ம க்ரையான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். மிச்ச பாதியை வந்து இந்த கீழே இருக்க பாதியை உருக வைக்கிறதுக்காக மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு தான் வந்து அதை உருக வைக்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பாதியை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற கீழே இருக்கிற பாதியை வந்து நான் பண்ணுற மாதிரியே வெட்டிக்கோங்க, குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ரையான்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பீ வேக்ஸ் வாங்கி கூட பண்ணலாம். க்ரையான்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பீ வேக்ஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை நம்ம பெரியவங்களுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கேண்டில் வச்சு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கேண்டிலை உருக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் வந்து. ஆனால் வந்து பாத்திரம் எடுக்கும்போது வந்து கையில் இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சுட்டுறோம் அப்படின்றதுக்காக கரண்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கரண்டியை வந்து நம்ம ஏற்றி வச்சுருக்க மெழுகுவர்த்திக்கு மேலே வைக்க போகிறோம். அந்த சூடில் தான் வந்து நம்ம போட்ட இந்த கேண்டில் வந்து உருக போகுது. இது வந்து உருகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன், அதனால் சீக்கிரமாக உருகின மாதிரி இருக்குது. ஏன்னா கேண்டில்லேருந்து கொஞ்சம் தானே வந்து ஹீட் வரும், அதில் வந்து உருகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது மாதிரி வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஒன்றா சீக்கிரமாக வந்து கொஞ்சம் இதுவாகும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உருகி முடிச்சிருச்சு. இப்போது இதில் வந்து இந்த உருகுனதில் வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டோ, போஸ்டர் கலரோ, இல்லைனா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த கலர்ஸ்னாலும் ஃபுட் கலர் அந்த மாதிரி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அக்ரிலிக் கலர் தான் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அக்ரிலிக் கலர் வந்து சரியாக வந்து இதோட கலக்காது, கரெக்டாக வந்து கலக்காது அப்படின்றதுனால நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து வீடியோவில் வரல, எடுக்கலை. கொஞ்சோண்டு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டை சேர்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து ரெண்டுமே வந்து நல்லா சேர்ந்துரும். இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் சேர்றது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து இதில் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கலக்காத மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் நல்லா கலக்க வந்து அது இதோட நல்லா சேர்ந்துடும். ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே வந்து இது தனியாகவும் அக்ரிலிக் பெயிண்ட் தனியாகவும் இந்த வந்து நம்ம போட்ட வந்து வேக்ஸ் தனியாகவும் நிற்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா வந்து சுத்தமாக வராது, மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடும். பொறுமையாக வந்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது வேக்ஸும் அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டும் நல்லா சேரும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் எந்த மோல்டில் ஊற்றணுமோ அந்த மோல்டில் நீங்கள் ஊற்றிக்கணும். அதனால் பொறுமையாக வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை பொறுமையாகவே வந்து வீட்டில் செய்யுங்க. நான் பண்ணுற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து க்ரையான்ஸ் கிடைக்கும். இப்போது இதை வந்து ஊற்றுறதுக்காக மோல்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து நம்ம க்ரையான் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து அதை சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிக்கிட்டு வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் க்ரையான்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரையான்ஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் ரெடி பண்ணுறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதில் வேணால் ஊற்றி இது பண்ணிக்கலாம், இந்த க்ரையான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்படியே வந்து இதை ஊற்ற முடியாதுல்ல, அதில் ஊற்றுனா வந்து கீழே போயிடும் அப்படின்றதுக்காக அடியில் வந்து ஒரு பேஸில் வந்து இதை ஒட்டிக்க போகிறோம். இதை வந்து ஃபெவிகால் வச்சு நான் வந்து அந்த அட்டையோட ஒட்டிக்க போகிறேன். இதை வந்து இதை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து
நீங்கள் ஹீட்டு சூடாக இருக்கும்போதே வந்து இதில் ஊற்றிடணும். இல்லைனா வந்து உங்களால் க்ரையான்ஸ் கரெக்டான இதுக்கு வராது. அதனால் இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து உள்ளே போயிடுச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. நான் இப்போது இன்னொரு கலரும் அதே மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் எல்லோ அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஊற்றிக்க போகிறேன். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வந்து, நம்ம நல்லா கலக்கும்போது வந்து அது 2ம் தனித்தனியாக தான் இருக்கும். அக்ரிலிக் பெயிண்ட்டும் இதுவும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட நல்லா அது கொதிக்கிற மாதிரி ஆகும். அந்த கொதிக்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன மோல்டில் ஊற்ற நினைக்கிறீங்களோ அந்த மோல்டில் வந்து இதை ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டாலோ இல்லை அந்த ஸ்டேஜை ரொம்ப தாண்டி போயிட்டாலோ வந்து க்ரையான்ஸ் வந்து கரெக்டான இதில் வராது. உங்களுக்கு எடுக்கும்போது வந்து உடஞ்சிரும். அதனால் நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்து இதை செய்யுங்க. இப்போ 2ம் இது மாதிரி வந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் பண்ணி வச்ச 2 க்ரையான்ஸுமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி கடையில் வாங்குவோமோ அதே க்ரையான்ஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் அடித்து கலர் பண்ணியும் காமிக்கிறேன் இதை வந்து. நீங்களே பாருங்கள் எப்படி வந்து நம்ம நார்மலாக க்ரையான்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நல்லாவே இது கலர் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஆயில் சேர்த்ததுனால வந்து இது ஆயில் பேஸ்டல் கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக செஞ்சதுனால வந்து கொஞ்சம் தான் கிடச்சிது இன்றைக்கி இது வந்து க்ரையான்ஸு. உங்களுக்கு நிறைய வேணும்னா வந்து நீங்கள் நிறைய கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2மே வந்து இந்த 2 க்ரையான்ஸுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.